வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இலங்கையில் ராஜபக்ஷே ஆட்சியில் அப்பாவி தமிழ் மக்கள் பல லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த அரசின் மீது அவர்களை போர் குற்றவாளிகள் என்று அறிவித்து விசாரிக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் கேட்டுக்கொண்டது. இப்பொழுது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. ராஜபக்ஷே அவருடைய சுகாதார அமைச்சர் சிறிசேனாவை தோற்கடித்து இலங்கை அதிபராகி இருக்கிறார். ஆனாலும் அந்த போர்க்குற்ற விசாரணையை 6 மாதம் தள்ளி வைத்திருக்கிறார் சிறிசேனா. ஆட்சி மாறினாலும் சிங்களர்களின் குணம் மாறவில்லையா? இந்த தள்ளி வைத்ததின் பின்னணி என்ன? இப்போது இது குறித்து மோடியின் அரசு என்ன செய்ய போகிறது? இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் அந்திரி தாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் இதயத்துல்லா அவர்கள் வணக்கம். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் வணக்கம். சிறிசேனா இதை ஒத்தி வைத்திருப்பது பின்னணி எப்படி பாக்குறீங்க? இல்ல, சிறிசேனா இந்த போர்ல பங்கெடுத்த ஒரு நபர். அவர் ராஜபக்ஷ அமைச்சரவையில் இருந்தவர். போருடைய இறுதி காலகட்டத்திலே அந்த ராணுவத்தை வழி நடத்தக்கூடிய பணியை செய்தவர் சிறிசேனா. அது மட்டுமல்லாமல் இனப்படுகொலை விசாரணை என்கின்ற ஒன்று வரும் பொழுது இலங்கை அரசாங்கத்தின் மீதான ஒரு விசாரணை, சர்வதேச விசாரணை வருகிறது என்றால் அது சிறிசேனாவும் சேர்த்துதான் அது விசாரணைக்கு உட்படுத்தவும். அதனாலதான் அவர் இது முழுவதுமாக தள்ளி வைக்க வேண்டும் என்று, அதாவது அறிக்கையை சமர்ப்பிப்பதிலிருந்து அனைத்தும் தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுவதனுடைய காரணமே இதன் பின்னணியில் இருக்கிறது. ஆனால் அவருடைய வாக்கு வங்கி என்பது சிங்கள மக்களுடைய வாக்கு வங்கி என்பதை விட சிறுபான்மையாக கருதப்படுகிற அங்க தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களின் வாக்குகள் இல்லாவிட்டால் சிறிசேனா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? இல்ல, சிங்கள வாக்கு இரண்டாக பிரிந்திருந்தது. தமிழர்களுடைய வாக்கு, இஸ்லாமியர்களுடைய வாக்கு என்பது அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜா வந்தது. 5-6 லட்சம் அங்க சிங்கள ஓட்டு டிவைட் ஆயிருந்தது. இப்ப இது சேர்ந்ததுனால அவர் வெற்றி பெற்றதா இருந்தது. ஆனா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பதுதான் பார்க்க முடியும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும்போது சிங்கள பகுதியில் தனி தேர்தல் நடக்கும், தமிழர்கள் பகுதியில் தனி நடக்கக்கூடியது. சிங்களர்களிருந்து கிடைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவர்களுக்கு பெரிய பெரும்பான்மையை வைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பாங்க. அப்ப இவங்க இதுக்கப்புறம் இந்த லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணனாலுமே சிங்களரோட ஆதரவு தேவை இருக்கிறது. தமிழர்கள் வரக்கூடிய எம்பிக்கள் வச்சு பெருசா ஒன்றும் பண்ணிடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா தமிழர்கள் அங்க மைனாரிட்டியா தான் வச்சிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்தில் கூடிய ஒரு அரசியல் சாசன மாற்றத்தையோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை கொண்ட தமிழ் எம்பிக்கள் அங்க அனுமதிக்கப்படவில்லை. நீங்க மொத்த எண்ணிக்கையில பார்த்தாலே இப்ப அடிப்படையில இந்த ஆட்சி மாற்றத்தினால இலங்கை அரசின் மனம் மாறுறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அரசு அதிகாரம் அப்படியே தான் இருக்குது. அது சிங்கள அந்த பெரும்பான்மையை பேசக்கூடிய சிங்கள அந்த இனவெறி என்பது அப்படியாகத்தான் இருக்கிறது. அதுல முகம் மட்டும் மாறி இருக்கு. அதாவது ஆட்சி மாற்றம் 60 வருஷத்துல ஒரு தடவை மாறின மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பல முறை மாறி இருக்கிறது. அங்க ஒவ்வொரு முறையும் அடுத்த, இப்ப நீங்க ஜெயவர்தனா போனாரு, ஜெயவர்தனா மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் இருந்தது. ஜெயவர்தனா போனதுக்கு அப்புறம் பிரேமதாசா நல்லவரா வருவாருன்னா அவரும் வரல. பிரேமதாசா அடுத்து சந்திரிகா குமாரதுங்கவும் அதே மாதிரிதான், ரணிலும் அப்படிதான், அதுக்கப்புறம் ராஜபக்ஷவும் அப்படிதான். இப்ப மைத்ரிபாலம் அப்படிதான் இருக்க முடியும். கட்டமைப்பு அப்படிதான் இருக்காது. அதாவது அப்படி பார்த்தால் இலங்கையின் சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது பண்டார நாயக்காவுடைய செல்வா ஒப்பந்தத்தில் ஆரம்பிக்கும் போது அது அப்படியே தான் இருக்கு இல்லையா? இப்படிதான் இருக்கு. செல்வா பண்டா ஒப்பந்தத்தையும் அவர்கள் எதையும் நிறைவேற்றல. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த 6 மாசம் தள்ளி போடுது. அதாவது தெரிந்த பிசாசு ராஜபக்சேவும் தெரியாத தேவதை என்று பேசப்பட்டது மைத்ரிபாலாவும் எரிகின்ற கொல்லிக்கட்டைகள். எரிகின்ற கொல்லிக்கட்டையில எந்த கொல்லிக்கட்டை நல்ல கொல்லிக்கட்டை என்று சொல்ல முடியாது. திரு தோழர் காந்தி அவர்கள் சொன்னதை போல எல்லோரும் இந்த இனப்படுகொலையினுடைய கூட்டு குற்றவாளிகள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராஜபக்சே எந்த அளவுக்கு ஏதோ பாதுகாப்புத்துறை அமைச்சராக முள்ளிவாய்க்கால் என்பது இருந்தவர் மைத்ரிபாலா அவர்கள், வெறிப்படையினுடைய தளபதியாக இருந்தவர் பொன்சேகா அவர்கள். இன்னும் சொல்ல போனால் சந்திரிகா காலத்திலே தான் அந்த கிரிசாந்தி கொலை வழக்கிலே கோமேஸ்வரி என்கின்ற பெண்ணினுடைய உடலே வெடிகுண்டை வைத்து வெடிக்க செய்தார். அந்த வழி வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்கேவை பொறுத்தவரையிலே. குடியேற்றங்களை முதலாக கொண்டு வந்த சேனநாயக்காருடைய வழி வந்தவர் ஜேவிபி. 83 வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் நடந்த சம்பவத்தின் போது ஜெயவர்தனா இருந்தார், அந்த கட்சியை சார்ந்தவர். ஆகவே இவர்கள் எல்லாம் கூட்டு குற்றவாளிகள். ஆகவே இந்த ஈழப்படுகொலையே, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகமான ஈழப்படுகொலையே இந்தியா, இலங்கை மற்றும் ஐநா என்கின்ற முக்கோண சதியிலே வந்ததுதான்.
இந்த முக்கோண சந்தியினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகமான ஈழ சோகம் என்பது இன்றைக்கு தள்ளி போடப்பட்டதற்கு காரணம் முக்கோண சதி என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல மார்ச்சிலே வர வேண்டிய விசாரணை அறிக்கை இன்றைக்கு செப்டம்பர் மாதம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அட்லாண்டிக் பெரும்படை பசிபிக் பிசகு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே ஏற்கனவே 2012 2013 அந்த மார்ச்சிலே வருகின்ற அந்த தீர்மானங்களை கூட இந்தியா நீர்த்து போகின்ற அந்த விவகாரங்கள் தான் செய்தது. ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் இலங்கையிலே வடக்கு மாகாணத்திலே ஒரு மிகப்பெரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்பெல்லாம் சொல்வார்கள் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சில கட்சிகள் தான் பேசிக் கொண்டிருக்கிறது, அங்கே அவர்கள் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வார்களே, அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அஃபெக்டட் கம்யூனிட்டியிலே இருந்து இன்றைக்கு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் முதலாக வந்திருக்கிறது. அதிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இனப்படுகையினுடைய 5 கூறுகள் இருக்கிறது. இப்போது தீர்மானம் போடுகிற விக்னேஸ்வரன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்தபோது இந்திய அரசியல்வாதிகள் கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டிருந்தாலே எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்கிற ரீதியில் இங்கே பேசிவிட்டு போனார். அதை ஊடகங்கள்லாம் பெருசாக பேசியது. அன்று அவர் அப்படி பேசியதன் காரணம் என்ன? இன்று இந்த தீர்மானத்திற்கு காரணம் என்ன? இனப்படுகொலைக்கான எல்லா கூறுகளும் அங்கே நடந்திருக்கிறது. கும்பலாக சாகடித்திருக்கிறார்கள், உடல் ரீதியாக மன ரீதியாக உபாதைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை போலவே கல்ச்சரல் ஜெனசைட் 81 97,000 புத்தகங்களை யாழ் பல்கலைக்கழகத்திலே கல்ச்சரல் ஜெனசைட் செய்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து இலங்கை ஜீனோசைடு என்பதை நாம் பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஜூன் 8 2011 தமிழக சட்டமன்றத்தில் மக்களின் முதல்வர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார். அதே மாதிரி காமன்வெல்த் விஷயத்தில் 2 தீர்மானங்களை நிறைவேற்றினார். இதை அப்போது பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் அனுப்பி வைத்தார். அதற்கு அப்போது இருந்த காங்கிரஸ் அரசுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? அதாவது for each and every action there is an equal and opposite reaction என்பது நியூட்டனுடைய விதி. எந்த ரியாக்ஷன் இல்லை என்பதுதான் இதுல கொடுமையான சமாச்சாரம். அதாவது 8/6/2011 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை செய்தார்கள். அதுல வந்து எக்கனாமிக்கல் பிளாக்கேட் என்கின்ற அந்த இருந்தது. 27/3/2013 அன்று ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்தார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் உள்ளவர்களிடத்திலேயும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எந்தெந்த நாட்டிலே இருக்கிறார்கள் அந்தந்த நாட்டிலே இருக்கின்றவர்களையும் வைத்துக் கொண்டு பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை கொண்டு தீர்மானிக்க வேண்டும் என்று தெளிவான தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், வரலாறு உங்களுக்கு மகுடம் சூட்டும் என்று அந்த வார்த்தைகளை சொன்னார். அது வந்து சும்மா ஒப்புக்கு சொல்லப்படுற வார்த்தைகள் அல்ல. இதயபூர்வமாக இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை இதுவரை தமிழ்நாடு சட்டமன்றம் சந்தித்ததே இல்லை. அதை போலவே 2 தீர்மானங்களை அடித்தடுத்து 1 மாதத்திற்குள்ளாக காமன்வெல்த் மாநாட்டுக்கு யாருமே செல்லக்கூடாது என்று தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமித்த குரலிலே எழுந்து குரல் கொடுத்த காரணத்தால் தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களோட போகாமல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சல்மான் குர்ஷித் அவர்கள் சென்றார்கள். அந்த அழுத்தத்தை கொடுத்தார்கள். யாரையுமே இந்தியாவிலிருந்து யாருமே போகக்கூடாது என்று சொன்ன பிறகு சல்மான் குர்ஷித்தை அனுப்பி இருக்கிறார்கள். இந்த இப்பொழுது புதிய அரசு வந்திருப்பது இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த போர் குற்றவாளி என்று ராஜபக்சே அரசை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற காலகட்டத்தில் இங்கே உங்களுடைய காங்கிரஸ் அரசு தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. உங்கள் கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. 2009 அந்த படுகொலைகளின் போது தமிழகத்தில் இப்பொழுது மோடி அரசுக்கு கடிதம் எழுதுகிற முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அன்று என்ன செய்தார்? அன்று உங்கள் பார்வை என்ன, இன்று உங்கள் பார்வை என்ன சொல்லுங்க. அதாவது இந்த நேரத்தில் சிறிசேனா தள்ளி வைக்க சொல்லி அமெரிக்கா ஆதரவு கொடுத்து ஐநா இன்னைக்கு லேசாக எதிர்ப்பு கொடுத்தாலும் கூட இது வந்து உள்ளபடியே இது வந்து தவறுதான். இந்த 6 மாதம் தள்ளி வைப்பது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 6 மாசம் நாங்க தள்ளி வைக்கப்பட்டால் எங்க பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு உள்ள செட்டப் நாங்க ஜெயிக்க முடியும். இப்ப நாங்க வந்திருக்கோம், அதுல ரணில் விக்ரமசிங்கே இருக்காரு. அதாவது தெரிஞ்ச ஷைத்தான் தெரியாத ஷைத்தான் சொல்லுவாரு. அதே மாதிரி மோசமான அயோக்கியன் கொஞ்சம் கம்மியான அயோக்கியன் இப்படின்னு பார்க்கும்போது 2வது உள்ளதை நம்ம எடுத்து தான் ஆகணும். அந்த வகையில இவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. யார் சொல்றா? அவங்க சொல்றாங்க. இந்த 6 மாச டைம்ல வந்து திரும்பவும் அடிபட்ட பாம்பாக இருக்கக்கூடிய அந்த ராஜபக்சே மீண்டும் கிளம்பிவிடக் கூடாது என்று அங்குள்ள தமிழ் அரசியல்வாதிகளும் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது சரியா தவறா என்பதுல என்ன செஞ்சிருக்கலாம் சொன்னா, இந்த 6 மாசம் தள்ளி போடுற ஒரு நிலையில அந்த அமைப்பு என்ன செஞ்சிருக்கணும்,
அட்லீஸ்ட் இந்த நிலங்களையாவது தமிழ் மக்களுக்கு கொடுத்துருங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, இதை நீங்க சொல்றதை நாங்க கேட்கணும் சொன்னா அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுங்க அப்படி என்று அவங்க கேட்டிருக்க முடியும். ஆனால் அதை சொல்லல. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நடந்து போயிருச்சு. எது நடந்துருச்சு? 6 மாசம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. புத்திசாலித்தனமா நாம சில கோரிக்கைகளை வைத்து நீ தள்ளி போடுறீங்க, அதுக்குள்ள எங்களுக்கு இந்தந்த காரியங்கள்லாம் செய்து முடியுங்கன்னு சொல்லி இருந்தா இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்திருக்க முடியும். ஆனால் நடந்திருக்கிறது என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பை நியாயம்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள், இல்ல இதுல நியாயம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தமிழ் தலைவர்கள் இருக்கார்கள். அவங்க சொல்றாங்க, இந்த நிலையில நீங்க நாம இந்த 6 மாசத்துக்கு முன்னால வச்சோம் சொன்னா இதை ஒரு காரணம் காட்டி ராஜபக்சே வெற்றி பெற்று அவர் பாராளுமன்றத்தை கைப்பற்றி அவர் பிரதமராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றம் நடக்கிறதா நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த அரசு வந்த பின்னால, ரணில் விக்ரமசிங்கே சிறிசேனா வந்த பின்னால கொஞ்சம் அதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்த இந்த நிலையும் மாறி போய்விடும் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு உண்மையையும் நான் இந்த இடத்துல வைக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கும். ஆக 2 தரப்பும் இதுல எங்க கட்சியை பத்தி நான் சொல்லல, அங்க நடந்த விவரம் மட்டும்தான் நான் சொல்ல வரேன். எங்க கட்சி முடிவு எடுக்கிறதுல இடத்துல இல்ல. இப்ப முடிவு எடுக்கிறதா என்ன நடந்திருக்கும்னா, சமீபத்துல இங்கே சிறிசேனாவும் நரேந்திர மோடி சந்திச்சாங்க. இதுல ஒரு விஷயம் கூட நரேந்திர மோடி ஈழத் தமிழர்களுக்காக பேசல. என்ன பேசியிருக்காங்க ஒரே ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். அதாவது இங்க நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இருவரும் அணுசக்தி ஒப்பந்தம், பாதுகாப்பு, வேளாண்மை, கல்வி, கலாச்சாரம் உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதுல என்ன நடந்திருக்கணும், ஈழத்தமிழர்களுடைய பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கணும். அவங்க அதை பத்தியே பேசல. ஒரு இந்திய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசு குறைஞ்சபட்சம் அந்த ஒரு விஷயத்துல, எந்த ஒரு விஷயத்துல ஏற்கனவே 27,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு, நாங்க இன்னொரு 10,000 வீடுகள் கட்டுறதுக்கு நாங்க பண உதவி செய்யறோம்னாவது சொல்லி இருக்கணும். அதை கூட சொல்லல. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்தியாவுக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சிறிசேனா அவரை இந்த ராஜபக்சே இல்லாத ஒரு சூழ்நிலை. ராஜபக்சேக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? இன்றைய பிரதமர் மோடி அவர்கள். இல்லை, மோடியினுடைய அரசு இப்பொழுது வந்தது. உங்கள் மீதும் உங்கள் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு 2009 ஜீனோசைடுக்கு இந்தியா எல்லாவித உதவியும் செய்தது. அன்று இங்கிருந்து பல கோரிக்கைகள் வைக்கப்பட்ட போது மன்மோகன் சிங் அதை கொண்டு கொள்ளவில்லை. இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதி காமன்வெல்த் மாநாட்டில் யாருமே சேரக்கூடாது என்று சொன்னபோது சல்மான் குர்ஷித்தை அனுப்பி வைத்தீர்கள். இன்று நீங்கள் இந்த ஒரு வருடத்தை வைத்து பேசக்கூடாது. நீங்க சொல்ற அவ்வளவுக்கு நான் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. அதாவது ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்துக் கொன்ற ஓனாய் சாட்சி சொல்வதை போல அன்றைக்கு இருந்த முள்ளிவாய்க்கால் முடிந்த பிறகு ராஜபக்சே வெளியூரிலிருந்து வந்த பிறகு வணங்கிவிட்டு எங்களுக்கான போரை இந்தியா தான் நடத்தியது என்று சொல்லிவிட்ட பிறகு இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கத்தை பற்றி பேசுவது விந்தையாக இருக்கிறது. ஈவி.கே. இளங்கோவன் வடக்கு மாகாணத்துடைய தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார். நான் பாராட்டுகிறேன், அவருடைய மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் அன்றைக்கு நடந்தது என்ன என்று சொன்னால், இவர்கள் கள்ள மௌனம் சாதித்தார்கள், மௌன சாட்சியாக இனப்படுகொலைக்கு இருந்தார்கள். அவர்களோடு இருந்து கொண்டு பதவி பேரத்திற்காக திமுக ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்தது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு இருக்கின்ற மோடி அரசாங்கத்தினுடைய வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார்கள். ஜூலை 22ஆம் தேதி ராஜபக்சேவை சந்தித்து விட்டு சுப்பிரமணிய சாமியும் சேஷாத்ரி ராயும் ஒன்றை தெளிவாக சொன்னது பத்திரிகையில் வந்திருக்கிறது, இடத்தில் இருக்கிறது. நோ பர்சன், அதாவது இந்தியா வில் பி ஃபார் மோர் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஸ்ரீலங்காஸ் பொசிஷன் இன் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தென் எவர் பிஃபோர். இதற்கு முன்பால் இருந்த யூபி அரசாங்கத்தை விட நாங்கள் உங்களுக்கு யூஎன் மிகவும் இன்றைக்கு பக்கபலமாகவும் தக்க துணையாகவும் இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள்? வெட்டுவதற்கான கத்தியை கொடுத்து விட்டு வெட்டுப்பட்டவன் செத்து போனவுடன் இன்றைக்கு இரங்கற்ப பாடுவதுதான் இன்றைக்கு விந்தையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி நீங்க அதை அப்படி நீங்க கட்சி சார்பில் இருக்கீங்க. ஒரு நிமிஷம், இப்ப பழசு நிலைக்கு போறோம்னு சொல்றீங்க. இல்ல, நடந்தது என்ன என்பதுதான் தலைப்பு. நான் இப்ப சொல்றேன், காங்கிரஸ் வீழ்ச்சி இல்லாமல் மோடியினுடைய எழுச்சி இருந்திருக்க முடியுமா? அப்ப காங்கிரஸ் வீழ்ச்சியை பேச வேண்டாமா? சொல்ல வந்த செய்தியை நான் சொல்லுங்க. அதாவது 2 விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு விஷயம், மோடி அவர்கள் மரபுகள் மீறி, அதாவது இதுவரை எந்த நாடுமே இல்லாம தேர்தலுக்கு முன்னால இன்னொரு நாட்டு அதிபருக்கு வாழ்த்து சொன்னார் என்றது மட்டுமல்ல,
அவருக்கு ரத்தன கம்பள வரவேற்பு கொடுத்தது மட்டுமல்ல, அவரை பிரதமர் பதவி ஏற்கும்போது கொடுத்தது மட்டுமல்ல, திருப்பதியிலே இன்று வந்த சிறிசேனாவுக்கு உள்ள வரவேற்பும் அதே ராஜபக்சேக்கு கிடைச்ச வரவேற்பையும் பத்தி பத்திரிகையில் தெளிவா சொல்லுச்சு. அவருக்கு ரத்தன கம்பள வரவேற்பு, சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டதாக. ஆக இன்றைய பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ரொம்ப வேண்டியவரான ராஜபக்சே வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நிலை. இரண்டாவது பழசுக்கு போறேன். ரணில் விக்ரமசிங்கே வராமல் ராஜபக்சே ஆட்சிக்கு வந்ததுக்கு யாரெல்லாம் காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அன்றைக்கு விக்ரமசிங்கே காங்கிரசுக்கு வேண்டியவர் என்ற நிலையிலே விக்ரமசிங்கேக்கு வாக்களிக்காதனால் ராஜபக்சேங்கிற ஒரு பூதமே இவ்வளவு தூரம் வந்துச்சு. இந்த பூதம் வருவதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க சார். அவர் 2 பேரும் கட்சி சார்பில் பேசுறீங்க. நீங்க ஒரு மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர். இவர்கள் 2 பேர் சார்பும் அவர் சொன்ன விஷயத்துக்கும் உங்கள் பார்வை என்ன? இல்ல, இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை என்பது தவறான கொள்கையாக இருக்கிறது. சொல்லுங்க. இந்திரா காந்தி காலத்திற்கு பிறகு இலங்கை தொடர்பிலே எடுத்த வெளியுறவு கொள்கையிலே மாற்றத்தை ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். அவருக்கு தவறான அட்வைஸ் கொடுக்கப்பட்டது என்று காங்கிரஸ் சொல்லாரு. அப்பொழுது ஏபி வெங்கடேஸ்வரன் அது தமிழர்கள் சார்பில் நாம் நிற்க வேண்டும், வெளியுறவுத்துறை செயலாளராக மிக உயர்ந்த சிங் இருந்ததை போல, சிவசங்கர் மேனன் இருந்ததை போல மிக உயர்ந்த பதவியில கொள்கை வகுப்பாளர். வெங்கடேஸ்வரன் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் பார்த்திருக்கேன். அவருடைய பின்னணி தெரியுமா? இங்க வி.ஆர். கிருஷ்ணய்யர் சகோதரர் வி.ஆர். லட்சுமி நாராயணன் தமிழகத்தில் டிஜிபியாக இருந்தார். அவருடைய சொந்த மனைவியின் தம்பிதான் ஏபி வெங்கடேஸ்வரர். அவருடைய தந்தை யாருன்னா ஏஎஸ்பி ஐயர், ஏஎஸ் பஞ்சாபகேச ஐயர் என்பது இன்றைக்கு ஜுடிஷியரி பத்தி ஒரு புத்தகம் நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் ஏஎஸ்பி ஐயர் புத்தகத்தை தான் படிக்கணும். இப்ப மேற்கொண்டு சொல்லுங்க. அவங்க ஏபி வெங்கடேஸ்வரன் காலம் வரைக்கும் இருந்த வெளியுறவு கொள்கை என்பது தமிழர்கள் சார்பாக நின்று அவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை குறைந்தபட்ச அளவில் இருந்தது. ஏபி வெங்கடேஸ்வரன் சமயத்துல இது ராஜீவ்காந்தி கொள்கை மாற்றத்தை கொண்டு வர சிங்கள சார்பாக மாற்றும் பொழுது அது ஏபி வெங்கடேஸ்வரன் தவறான இடத்தில் இந்தியாவை கொண்டு சேர்த்து விடும், வெளியுறவு கொள்கை தவறான நிலைப்பாடாக இருக்கிறது என்று சொன்னார். அரசாங்கம் வெளியுறவுத்துறை அதிகாரியை மாற்றுவது என்கிற உரிமை அரசாங்கத்திற்கு உண்டு. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மாத்தலாம். ஆனால் அவர் வெளியேற்றப்பட்ட பின்னணி இங்க கொஞ்சம் பதிவு செய்யணும். ராஜீவ்காந்தி என்ன சொன்னார்? பிரஸ் பீட் பண்ணும்போது உங்க வெளியுறவு செயலாளர் இப்படி சொல்றாருன்னு சொன்ன போது, வெரி ஷார்ட்லி யூ வில் ஃபைண்ட் another external affairs secretary என்று பத்திரிகைக்கு சொன்னதால் அவர் ராஜினாமா செய்தார். வழுக்கல் எங்கே ஆரம்பம் நீங்க கேட்டீங்க. தமிழ்ஸ் ஆஃப் த நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆர் த ஒரிஜினல் இன்ஹபிட்டன்ஸ் ஆஃப் தட் ஐலாண்ட் என்று நேரு அவர்கள் சொன்னார்கள். பாராளுமன்றத்திலே இந்திரா காந்தி அவர்கள் 84ஆம் ஆண்டு இறப்புக்கு முன்னால் செய்த கடைசி பதிவு என்ன என்று சொன்னால், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா இஸ் நத்திங் பட் ஜெனசைட் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். எங்கே வழுக்கல் ஆரம்பித்தது என்று சொன்னால், இவர் சொன்னதை போல ராஜீவ்காந்தி 91 தான் கொல்லப்பட்டார். ஆனால் 87 நரித்தனமாக பிரபாகரன் அவர்களை இங்கே கூட்டி வந்து டெல்லி அசோகவட்டிலே சிறை வைத்து ஒரு துரோக ஒப்பந்தத்தை ராஜீவ்காந்தி அவர்கள் திணித்தார்கள். என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது. என்ன தெரியாது. ராஜீவ்காந்தி மட்டும் சொல்ல மாட்டேன், ஜெயவர்தனாவின் தந்திரத்திற்கு ராஜீவ்காந்தியும் அவருடைய அதிகாரிகளும் பணிந்தார்கள். அவர் கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல சிங்கள அரசாங்கத்திற்கு சார்பாக இந்திய அரசாங்கம் நகர்ந்த காலகட்டமாக இருந்தது. ஆக அந்த இடத்துல இருந்து மாற ஆரம்பித்தது. ஏனென்றால் இந்திய பெருங்கடல் என்பது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அல்லது இந்தியாவின் ஆளுமையில் இருக்க வேண்டும் என்பது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையுடைய மிக முக்கியமான பகுதி. அது அரபிக்கடலும் சரி, வங்காள விரிகுடாலும் சரி, இந்திய பெருங்கடலும் சரி, இந்த 3 கடலை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பார்வை தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை வடிவமைக்குது. அந்த வடிவமைப்புல தமிழர்கள் இந்தியாவின் சார்பாக நிற்கக்கூடியவர்கள். சிங்கள அரசாங்கம் என்பது இந்தியாவிற்கு எதிரிகளோடு சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. இதுதான் தத்துவார்த்தமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இந்தியா வெளியுறவு கொள்கை வகுக்கப்படுகிறது. அந்த வெளியுறவு கொள்கையிலே தமிழர்கள் சார்பாக நிற்க வேண்டும் என்பதை மாற்றுவது என்பது ராஜீவ்காந்தி காலத்தில் நடக்கிறது. ராஜீவ்காந்தியினுடைய முன்னெடுப்பில் நடக்கிறது. அது பின்னணிக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு தலைவராக அவர் தான் அந்த நிலைப்பாடை எடுத்தார். ராஜீவ்காந்தி கொல்லப்படுவதற்கு 4 வருடங்களுக்கு முன்பாக அமைதிப்படை அனுப்பப்பட்டதில் நடைபெற்ற குளறுபாடுகளை பற்றி அந்த அமைதிப்படை வழிநடத்தி சென்ற ஹர்கிராஜ் சிங், மேஜர் ஜெனரல் ஹர்கிராஜ் சிங் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் தொகுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் நீங்க தொகுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் சிங்களத்திற்கு சார்பாக இந்திய அரசாங்கம் நகர ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை இந்தியாவிற்கான அந்த ஆளுமை என்பது இந்திய பெருங்கடலை விட்டு போய்விட்டது. இதுதான் உண்மை. இல்ல இதுல இப்போ ஒரு நிமிஷம் வரேன். இப்போ மன்மோகன் சிங் அரசு அந்த ஆட்சி முடிஞ்சு இப்போ நரேந்திர மோடி வந்திருக்கிறார். இவர் நரேந்திர மோடிக்கும் சிறிசேனாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை குறித்து அந்த பேச்சுவார்த்தை குறித்த விவரங்களை இதயத்துல்லா சொன்னார். காங்கிரஸ் பிரதமர் இலங்கையை அணுகியதும்
மோடி அவர்கள் இப்போது இலங்கையை அணுவதற்கும் என்ன வித்தியாசம் பார்க்கிறீர்கள்? ஒன்று வந்து என்னன்னா, காங்கிரஸ் அரசாங்கத்தில் அப்ப ஏற்பட்ட மாற்றம் வந்து சிங்களத்திற்கு ஆதரவாக மாறுவது என்பது உள்ளே நடந்த பல்வேறு சதிகளின் ஊடாக அது நடந்தது. இப்பொழுது வந்து எப்படி அதை நியாயப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படி நியாயப்படுத்தினா, வெளிப்படையாக கரிய வம்சம், அதாவது இலங்கையினுடைய இந்தியாவிற்கான தூதர் தமிழர்கள் நமக்கு எதிரானவர்கள் என்று சொன்ன பொழுது அதுக்கு எந்தவித எதிர்ப்பும் காங்கிரஸ் அரசாங்கத்திடமிருந்து வரவில்லை. அதற்கு பிறகு வந்து பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து வரவில்லை. ரெண்டு பேருமே வந்து தங்களுடைய நீட்சியாகத்தான் சிங்களத்தை பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இதை வந்து பழைய காங்கிரசினுடைய வெளியுறவு கொள்கை மாற்றம் தனக்கு சாதகமாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக் கொள்கிறது. இதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி என்பது இப்பொழுது வந்திருக்கும் மோடி அரசாங்கம் என்பது வளர்ச்சி என்பதை அடிப்படையாக வைத்து முன் வந்திருக்கிறது. வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சி என்றால், அவருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த குஜராத்தியர்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் அவர் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். வெளிப்படையாகவே இந்த இலங்கையினுடைய அதிபரினுடைய விஜயத்தின் பொழுது பிசினஸ் சம்பந்தமாக எழுதக்கூடிய பத்திரிகைகள் குஜராத்தினுடைய முதலாளிகள் முதலீடு செய்வதை பற்றி யோசிக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. ஆக இந்த சந்திப்பு என்பது வெளியுறவு கொள்கையை வலுப்படுத்துவதற்காகவோ இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகவோ அல்ல. மாறாக இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகள் அங்கே இலங்கையில முதலீடு செய்வதற்கான ஒரு வழிவாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆக பொருளாதாரம் என்பது முன்னிறுத்தப்பட்டு இந்தியாவோட பாதுகாப்பு என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டதாக இருக்கிறது. இதுல உங்க ரெண்டு பேருக்கும் ஜாஸ்தி வித்தியாசம் பார்க்கலையா நீங்க? இல்ல, முன்ன விட இவங்க மோசமா இருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திரா காந்தி செய்த அதே உதவிகளை செய்து கொண்டுதான் இருந்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அங்கே அந்த சிங்கள அரசு தமிழர்கள் மீது மிகப்பெரிய இறுக்கமான பிடியை நகர்த்திய பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்திய படையை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும், தமிழர்களை காக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், ராஜீவ்காந்தி அந்த நாட்டுடைய இறையாண்மையும் தாண்டி அங்கு போய் உணவு பொட்டலத்தை போட்டார். அமைதிப்படை சென்ற பிறகு நடந்த விஷயங்கள் என்பது வேறு. பங்களாதேஷினுடைய விடுதலையின் போது முக்தி வாகினிக்கு ஆதரவாக இந்தியாவின் படை அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் முஜிபுர் ரஹ்மானை போய் கைது பண்றதோ முக்தி வாகினியின் மீது படையெடுக்கவோ செய்யல. பாகிஸ்தான் படைகள் மீது சண்டை போட்டாங்க. ஆனால் இலங்கையில படை அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் தமிழர்கள் மீதுதான் படையெடுத்தார்களே ஒழிய சிங்கள அரசாங்கத்தை கட்டுப்படுத்தவில்லை. அதாவது 1985 திம்புவிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில எல்லா இயக்கங்களும் டெலோ, டல்ஃப், பிளாட், EPRLF எல்லா இயக்கங்களும் அதிலே பங்கு கொண்டன. ஒரே மேடையிலே ஒரே தீர்மானத்தை, ஒற்றை தீர்மானத்தை அவர்கள் வழிமொழிந்தார்கள், முன்மொழிந்தார்கள். ஒரு சாராரை சாகடித்து விட்டு அந்த பழியை சில போராளி குழுக்கள் போட்டு அவர்கள் ஒற்றுமையில்லாத தன்மையை யார் உருவாக்கினார்கள் என்று 85 பிறகு இருக்கின்ற பிரதம மந்திரிக்கு தான் தெரியும். ஆக அந்த அளவில் தான் நகர்கள் அமைதிப்படை போக வேண்டும் என்று விரும்பினார்கள். எதற்காக? அங்கே தமிழர்களுக்கு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் அமைதிப்படை ஏன் அமளிப்படையானது? அதில் இருந்துதான் பிரச்சனை ஆரம்பித்தது. அங்கே இருந்தால் பிரச்சனை. ஹர்கரத் சிங் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அது தவறு என்று சொன்னால் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தவறு என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அவர் உண்மை என்றுதான் அர்த்தம். திருமதி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது நமக்கு நெய்பரிங் ஸ்டேட் இலங்கை, அங்கே ஒரு போர் நடக்கிறது. விடுதலை போருக்கும் இலங்கைக்கும் சிங்களர்களுக்கும் போர் நடக்கும் பொழுது ஒரு அண்டை நாட்டு உள்நாட்டு விவகாரம் என்று நினைத்திருந்தால் இங்கே அவர் ஏன் விடுதலை புலிகளை அழைத்து மற்ற போராளி இயக்கங்களை அழைத்து யார் அதில் சரி என்று பார்த்து ஆதரவு ஏன் இந்திரா காந்தி கொடுத்தார்? இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன்? இதுக்கு எனக்கு புரியல. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதாவது தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சமீப காலமாக எடுப்பதற்கும், அன்று இந்திரா காந்திக்கு அந்த எண்ணம் இல்ல, ராஜீவ் காந்திக்கு அந்த எண்ணம் இல்லாதனாலதான் தமிழர்களை காப்பதற்கு இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தார்கள். இந்திரா காந்தியை பொறுத்தவரை அன்றைக்கு நான் அந்த வார்த்தை தான் சொல்ல வர்றேன். தமிழர்களை இந்திய பூர்வீக குடி என்று இந்திரா காந்தி நினைத்தார், ராஜீவ் காந்தி நினைத்தார். அந்த அடிப்படையில் தான் தமிழர்களுக்கு உதவுவதற்கு அவ்வளவு பெரிய பிரயத்தனங்களை எடுத்தார்கள். அத இன்னைக்கு நீங்க முழு பூசணிக்காய சோத்துல போட்டு அமெரிக்கன் நேவல் பேஸ் அங்க வந்துடும். அமெரிக்காவும் பாகிஸ்தானோட உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. ரஷ்யாவின் ஆதிக்கம் ஆப்கானிஸ்தான்ல வந்துருங்கிறதுனால சீனாவும் பாகிஸ்தானுக்கு மறைமுகமா உதவி பண்ணுது. இப்ப நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல்ல நெய்பரிங் கண்ட்ரில ஒரு த்ரெட் இருக்குன்றதுக்காக இந்திரா காந்தி பண்ணல இல்லையா?
இந்த விஷயத்தை பொறுத்தவரை நம்முடைய மக்கள் தமிழர்களுக்கு நாம உதவணுங்கிற அடிப்படையில் தான் நேரடியா தமிழர்களுக்கு எல்லா விதமான உதவிகளை இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இப்படி செய்யும் பொழுது இலங்கை அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து சம உரிமை தமிழர்களுக்கு வழங்கப்பட்டால் அப்ப இலங்கையுடைய தொடர்பு மூலமாக நாம் மேலாதிக்கம் செலுத்த முடியும், அமெரிக்காவோ சீனாவோ செலுத்த முடியாது என்ற இரண்டாவது புறக்காரணமும் உண்டு. முதல் புறக்காரணம் தான் காரணம், ரெண்டாவது அப்புறம் இது நீங்க இந்திரா காந்தி எடுத்த டெசிஷன் எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம போர்க்குற்றங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. இல்ல, இந்திரா காந்தி அம்மையார் எடுத்தது இந்தியாவை சுத்தி அண்டை இருக்கக்கூடிய நாடுகள்ல தங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தார்கள். அப்படிதான் பங்களாதேஷ் உருவாக்கப்பட்டுச்சு, பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டது. பாகிஸ்தான் ஆதரவு சக்தியாக இருந்த இலங்கையும் தனிமைப்படுத்தும் விரும்பினாங்க. இதான் உண்மை. பாகிஸ்தான் இந்தோ பாகிஸ்தான் சண்டை பொழுது, போரின் பொழுது இலங்கை அரசாங்கம் என்பது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லுங்க, சீனா என்னைக்காவது இலங்கை இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருந்திருக்கிறதா? அத ஃபர்ஸ்ட் மோடி அரசு என்ன பண்றது, காங்கிரஸ் அரசு என்ன செய்யணும்னுங்க. ஹிஸ்டாரிக்கலி என்றாவது இலங்கை இந்தியாவின் நட்பு நாடாக இருந்ததா அல்லது நம் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் மறைமுக ஆதரவு கொடுக்கிற நாடா இருந்ததா? 2000 வருஷமாகவே அவர்கள் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடாக தான். உள்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய குழப்பத்திற்காக, உள்நாட்டில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இருக்கக்கூடிய முரணுக்காக அவர்கள் இலங்கையை தனது நட்பு நாடாக பார்க்கிறார்கள். ஆனால் இலங்கையை தனது நட்பு நாடாக வைத்துக் கொள்வதற்கான எந்த விதமான வரலாற்று பூர்வ ஆதாரங்களும் இந்திய அரசாங்கத்திற்கு கிடையாது. இப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க நார்த் ப்ராவின்ஸில், விக்னேஸ்வரன் தலைமையிலான ஒரு ரெசல்யூஷனில் இந்த போர் கிரைம், வார் கிரைம்ஸ்க்காக விசாரிக்கப்பட வேண்டும். இதுக்கு யுஎன் அசம்பிளில 1948 இந்த ஜீனோசைடு பற்றி ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் எது ஜீனோசைடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் குற்றம் என்பது எந்த அளவுக்கு உச்சகட்டமாக இருந்தது இலங்கையில், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. போர்க்குற்றம் வேற, இனப்படுகொலை வேற. இப்போ போர்க்குற்றம் அல்ல, அது இனப்படுகொலை சொல்லி தான் தீர்மானம் வந்திருக்கிறது. அதாவது தீர்மானத்தினுடைய சாராம்சமே the claim of genocide to be investigated interrogated by the International Criminal Court என்பதுதான், சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் தான். எது எது ஜெனசைட் என்று சொல்லும் பொழுது 5 கூறுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். கும்பல் கும்பலாக சாகடிப்பது, இன்னொன்று உடல் ரீதியாக மன ரீதியாக உபாதைகளை கொடுப்பது, இன்னொன்று கல்ச்சரல் ஜெனசைட், பர்த் கண்ட்ரோல். இலங்கையிலே நடைபெற்றிருக்கு. இதுல ஏதாவது ஒன்று நடந்தால் கூட இனப்படுகொலை. கும்பல் கும்பலாக சாகடித்தார்களா என்று நான் சொல்லவில்லை, சிங்கள பத்திரிகையான வசந்த விக்ரமசிங்கே சொன்னதற்காக அவர் சாகடிக்கப்பட்டிருக்கிறார். உடல் ரீதியாக மணல் ரீதியாக எந்த அளவுக்கு உபாதைகள் ஏற்படுத்தியார்கள் நான் சொல்ல தேவையில்லை. ஐநா சொன்ன தருஷ்மன் அறிக்கையான தருஷ்மன், ஸ்டீவன் ராட்னர், யாஸ்மின் சுகா என்கின்ற மூவர் குழுவுடைய அறிக்கை தெளிவாக சொல்லி இருக்கிறது அங்கே நடந்தது இனப்படுகொலை என்று. டப்ளின் தீர்ப்பாயம் அதை சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை என்று. மூன்றாவது கல்ச்சரல் ஜெனசைட். 1981 ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்திலே அவர்கள் கூற்றுப்படியே 97,000 புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது பர்த் கண்ட்ரோல். இதை நான் சொல்லவில்லை, டக்ளஸ் தேவானந்தனுடைய இடிடிபி என்கின்ற அந்த கட்சியில இருக்கின்ற டாக்டர் சின்னத்தம்பி அவர்கள் ஃபோர்ஸ்டு அபார்ஷன், அதாவது பெண்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு கட்டாய கருத்தடையை செய்திருக்கிறார் என்பது பதிவாகி இருக்கிறது. ஆகவே இந்த 5மே இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற காரணத்தால் இதை நிச்சயமாக சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அங்கே தீர்மானம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அஃபெக்டட் கம்யூனிட்டியிலிருந்து முதலாக வந்திருக்கிறது. இதுவரை இவர்கள் என்ன வைத்தார்கள், இவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில அரசியல் கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறது, அங்கே இருப்பவர்கள் வாய் திறக்க இப்பொழுது திறந்திருக்கிறார்களே, இப்பொழுது ஏன் ஒத்தி வைத்தீர்கள்? இதற்கு ஒரு பூக்கான செய்திதான் காரணம். நான் சொன்ன ஐநா எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, சார்லஸ் பெட்ரி என்கின்ற ஐநாவுடைய உயர் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது அவர்தான் இன்சார்ஜ். அவர் 128 பக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையினுடைய 15வது பத்தியில என்ன சொல்லியிருக்காரு சொன்னா, அந்த லீகல் அஃபேர்ஸ் கமிட்டி சொல்லி இருக்கிறது யுஎன் ஜெனரல் செக்ரட்டரிக்கு ஆர்டிகல் 99 ஆஃப் யுஎன் சார்ட்டர் படி ஒரு சுயசார்ஜித விசாரணை நடத்துவதற்கு உரிமை உண்டு என்று சொல்லி இருக்கிறது. ஆனா அதுக்கு பதில 96ஆம் பக்கத்துல நம்ம பால்கிமின் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் should be given sufficient space to have its own domestic mechanism. அதாவது LLRC. இந்த LLRCக்கு இந்த 2012 தீர்மானம் வரும்போது இந்த யுபிஏ சர்க்கார், இவங்களுடைய யுபிஏ சர்க்கார் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, இது இந்தியாவுடைய ஆலோசனையின்படி இலங்கையினுடைய சட்டத்திட்டத்தின்படி நடக்கும் திருத்தத்தை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. 2012 திருத்தத்தை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. 2013 திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க. 2011 அழகா இங்க அழுத்தம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ஸ்டெயின் ஆக நான் அதுல இருந்து நாங்கள் ஓட்டளிக்க விரும்பவில்லைன்னு வெளியில வந்துட்டாங்க. ஆக இந்த 3 வருடமாக மார்ச் மாதம் வருகின்ற எல்லா தீர்மானத்திலையும் யுபிஏ பெரும்பாலான பங்கு இருக்கிறது. தமிழருடைய நீதி ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என்று சொன்னால், அந்த தாமதப்படும் நீதி அநீதி என்று சொன்னால், அந்த அநீதிக்கு பார்ட் அண்ட் பார்சலாக யுபிஏ சர்க்காரும் இருக்கிறது, இந்த என்டிஏ அரசாங்கம் இருக்கிறது என்பது உண்மை.
யூபிஏன்னு சொல்லக்கூடியதை நீண்ட காலமா அவர் சொல்லித்தான் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கு. திரு வைகோ அவர்கள் இன்னைக்கு ரொம்ப விளக்கமா விளங்கிட்டாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசு யூபி அரசை விட மோசமான ஒரு நிலையில இருக்கு. அவர் தான் முதல் கண்டிச்சார். எதை கண்டிச்சாருன்னு சொன்னா, மோடி ராஜபக்சேக்கு வாழ்த்து சொன்னதை கண்டிச்சவரு. இன்றைக்கு அந்த கட்சியை விட்டு முதல் விலகியவர். சிறிசேனாவுடைய ஆட்சி வந்த பின்னால என்ன நடந்திருக்கு, அதுக்கு மோடி அரசு ஏதாவது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது மோடி அரசு. இவர் மோடி அரசை காப்பாத்துறா தனியா ஒரு இது கூட்டம் போட்டு காப்பாற்றட்டும். நான் கேட்டது கருப்பு கொடியை முதல் நாள் பிடிச்சோம் சார், காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கருப்பு கொடியை முதல் நாள் பதவி யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு அந்த மக்களுக்கு உதவ வேண்டியது இந்தியாவுடைய கடமைன்னு வச்சா, அப்ப இந்தியாவுடைய அரசு யார் கையில இருக்கு? யூபிஏ கையில இல்ல. இன்றைக்கு இந்த அரசு என்பது பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த அரசு தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? யூஎன் வேலை இதை தடுத்திருக்கணும். சரி, தடுக்கல. குறைஞ்சபட்சம் இந்த 6 மாசம் உங்களுக்கு நாங்க நேரம் தர்றோம்னா, எங்க தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை தமிழர்களுக்கு நீங்க இந்தந்த அளவுக்கு நீங்க நிலங்களை கொடுக்கணும், இந்தந்த அளவுக்கு அவர்களுக்கு சட்ட ரீதியா உதவியை செய்யணும், அவர்களுக்கு ஆட்சி ஆள்வதற்குள்ள வாய்ப்புகளை கொடுக்கணும், மாநில உரிமைகளை கொடுக்கணும்னு சொல்லி பேச வேண்டிய இந்த காலகட்டத்தை அதை விட்டு போட்டு யூபி அதை செஞ்சு யூபி ஒரு விஷயம் அவர் பேச வேண்டாம். அவர் மோடி சர்க்காருக்கு சான்றிதழ் கொடுக்கல. நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான். 17/10/2013 தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய பிரதமருக்கு தமிழக மக்களின் முதல்வர் அவர்கள் அன்றைய பிரதமருக்கு அதுக்கு நான் பதில் சொல்றேன். அன்றைய பிரதமர் யாரு? மன்மோகன் சிங். அதான் நான் சொல்றேன், அன்றைய பிரதமருக்கு தான் கடிதம் எழுதி காமன்வெல்த்ல யாருமே இந்தியா சார்பில் யாரும் சொன்னப்போ கவலையே படல. எத்தனை கடிதங்கள் வந்த போது பதில் வரல. இது நாங்க இப்போ மோடி இப்ப என்ன பண்ண போறாருன்றது 2 விஷயம். நேற்று அன்றைக்கு இப்போ டோட்டல் அந்த தமிழினம் அழிக்கப்பட்டு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு டோட்டலா வைப் ஆஃப் பண்ணி அவர்களை பல்ல பொடுங்கி வைக்கும் வரைக்கும் நீங்களும் இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்களா இல்லையா? காமன்வெல்த் விஷயத்துல முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து திமுக, காங்கிரஸ் எல்லாருடைய இதுவும் சேர்த்து கண்டனத்தை பதிவு செய்தார்கள். நம்முடைய அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை உள்ளபடியே அதை ஏற்று அன்றைய காங்கிரஸ் உடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளல. ஆனால் ராஜ்ய ரீதியாக செயலாளர்களோ அந்த துறை அமைச்சர்களோ போவதை பற்றி அன்னைக்கு பேசல. ஆனால் அன்று மன்மோகன் சிங் சொன்னதை கேட்டுக்கிட்டார். ஆனால் இன்றைய பிரதமர் கேட்டாரா? பதவியேற்பு விழாவுக்கே அழைத்தார். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதிமுக இருந்து வைகோ கட்சியிலிருந்து எல்லா கட்சியும் மதிமுக எதிர்த்தது. ஆக அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த நிலையில ராஜபக்சேவுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று வாழ்த்து சொன்ன வகையிலும் ஒட்டுமொத்த தமிழர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் போது மன்மோகன் சிங் அவர்கள் நீங்க சொன்னதை அன்றைய சட்டமன்றத்துடைய அனைத்து கட்சிகளும் சொன்னதை கேட்டு காமன்வெல்த்துக்கு போகலைன்னு சொன்னா முடிஞ்ச வரை மன்மோகன் சிங்கை பாராட்டுங்க. இல்லையா சார் நீங்க திரும்புங்க, நீங்க சொல்லுங்க இந்த விஷயத்தை குறித்து நீங்க சொல்லுங்க சார். நீங்க கேட்டதை நாங்க செஞ்சோம். இல்ல நீங்க சொல்லுங்க சார். இல்ல இப்ப தமிழ்நாட்டினுடைய சட்டசபை அப்படிங்கறதுடைய மரியாதை என்ன என்பதுதான் முக்கியமான கேள்வி. சட்டசபையில மிக முக்கியமான தீர்மானங்கள் காமன்வெல்த்துக்கு முன்பாக வந்த, காமன்வெல்த் மரியாதை கொடுத்தோம்னு சொல்றீங்க நீங்க, அதற்கு முன்பு வந்த இலங்கையின் மீதான பொருளாதார தடை, பொதுவாக்கெடுப்பு, இனப்படுகொலைக்கான விசாரணை 3 மிக முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 3மே தமிழக மக்களினுடைய ஏகோபித்த பிரதிநிதிகளுடைய முழு மனதோடு ஏக மனதோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். இந்தியா என்பது கூட்டாட்சி முறை என்றால் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய அரசியல் நிலைப்பாட்டை இந்தியா எந்த அளவுக்கு மதித்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். அது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது தனியானதாகும், தமிழ்நாட்டினுடைய கருத்துக்களை கணக்கில் எடுத்துக் கொள்வது இல்லை போன்றதும் டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முடிவு செய்திருக்கின்றன. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதற்கு அந்த கட்சிகளினுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதிகள், தமிழ்நாட்டு தரப்பு என்பது பதிலளிக்காமலும் எதிர்ப்பு தெரிவிக்காமலும் இருந்தது என்பதுதான் மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது. இதுல என்ன பாத்தீங்கன்னா, இது நான் காங்கிரஸ் மட்டும் தனியா சொல்லல, பாரதிய ஜனதா கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 3மே அப்படியாகத்தான் இருக்கின்றன. ஆம் ஆத்மி இப்போது அப்படிதான் இருக்கிறது. நாங்க 4லையும் வித்தியாசத்துல நாங்க பார்க்கல, 4மே ஆனால் அவருடைய மத்திய
கமிட்டியில முடிவெடுக்கக்கூடியதோ எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியதோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறுவதோ என்பது சாத்தியமில்லை. ஆனால் மத்த மாநிலங்கள் இப்படிதான் நடந்திருக்குது. மத்த மாநிலங்கள்ல இப்ப கர்நாடகாவில் அணை கட்டுவதை பத்தி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுன்னா மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சா அந்த கட்சியை முழு கலைக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி நடந்ததுன்னா அவங்க வெளியே போயிருவாங்க. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா இருக்காது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டுமே என்னைக்கும் பாத்தீங்கன்னாலே டெல்லியில என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதற்கு ஜால்ரா தட்டக்கூடிய வேலை தான் இங்க நடந்துட்டே இருக்கு. இதான் பிரச்சனை. 2009 இனப்படுகொலை போர் நடந்த பொழுது காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ் கட்சி என்பது தெளிவாக நிலைப்பாடை எடுத்திருக்க வேண்டும். தமிழக மக்களினுடைய நிலைப்பாடு என்னவோ, தமிழக மக்களினுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை பார்த்து எடுக்க தவறிய காரணத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. ஆக இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் என்பது இன்னும் சொல்ல போனா தமிழகத்தினுடைய அப்போது ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவும் மக்களுக்கு விரோதமான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்ததான் காரணம். இப்பொழுது சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நரேந்திர மோடிக்கு இலங்கையில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். எனக்கு அந்த கடிதம் எனக்கு நேற்று என்பது மறந்து போயிருந்தால் இன்றைய கடிதம் நான் பாராட்டி இருப்பேன். ஆனால் அந்த கடிதத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு நேற்று வந்து என் நினைவை தாக்குகிறது. நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு இன்னும் டெல்லி கடிதம் எழுதுற பழக்கத்தை விடலாம் நினைக்கிறேன். பிரச்சனை என்னன்னா அவருக்கு தொடர்ச்சியா வந்து அவருடைய நம்பகத்தன்மை முழுவதும் இழந்து விட்டது. திமுகவின் நம்பகத்தன்மை என்பது முழுவதுமாக இழந்து விட்டிருக்கிறது. அதை அவர் நம்பகத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளாக இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்காரு. ஆனா மக்கள் வந்து ஏமாளிகள் அல்ல. இல்ல, நான் கேட்கிறேன், இதுல 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது யுபிஏ கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தார்கள். இன்னும் அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு டெல்லியில் அமர்ந்து போராடி அது சரியா தீர்மானிக்காத போது கோவித்துக் கொண்டு இங்கே வந்தது. அந்த அளவுக்கு முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடக்கும் போது கருணாநிதி நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா? அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. இல்ல, அவங்க வந்து முழுவதுமாக காங்கிரஸ் அரசாங்கத்தோட நிலைப்பாட்டில், இந்திய அரசாங்கத்து வெளியுறவு கொள்கையில் சிங்கள அரசாங்கத்திற்கு படை நடத்துவதற்கு துணை புரியக்கூடிய சூழலை தான் தமிழகத்தில் ஏற்படுத்தினார்கள். ஒன்று, மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து நின்றது. இரண்டாவது, மிக முக்கியமான துரோகமாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், அவங்க சொல்றாங்க நாங்க வந்து அப்ப ஆட்சியிலிருந்து விலகி இருந்தாலும் கூட இந்த போர் நடந்திருக்கும் சொல்றாங்க. அது உண்மைன்னு வச்சுக்குவோம். ஆனா என்ன பிரச்சனைனா தமிழகத்தினுடைய அனைத்து எதிர்ப்புகளையும் முடக்கினார்கள். இங்க போராடக்கூடிய அனைத்து அமைப்புகளையுமே வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள போட்டாங்க. கடுமையான ஒடுக்குமுறை இதெல்லாமே இப்ப நடந்தது. மாணவர்களுக்கு கடுமையான ஒடுக்குமுறை நடந்தது. தமிழகத்தை கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கியது என்பதுதான் திமுக மிகப்பெரிய துரோகமாக இருக்கிறது. அந்த வெறுப்பை நாங்கள் மறக்கவில்லை. அந்த துரோகத்தை நாங்கள் ஒருபொழுதும் மறக்கப் போவதில்லை. ஏனென்றால் நீங்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா தமிழகம் எழுந்து போராடி இருக்கும். அப்பொழுது இந்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். இந்திய அரசாங்கம் வேறு வழி இருந்திருக்காது. 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எப்படி போர்க்குணமிக்க ஒரு போராட்டம் நடந்ததோ அதே சூழல் 2009 தமிழகத்தில் இருந்தது. ஆனால் அன்று மாணவர்கள் எழுச்சியை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸை வீழ்த்திய திமுகவானது 2009 காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு மக்களை வீழ்த்தியது என்பதான் வரலாறு. கடந்த மத்திய அரசிலே 17 ஆண்டு காலமாக யார் ஆட்சி மாறினாலும் தொடர்ந்து திமுக அதில் அங்கம் வகித்துக் கொண்டிருந்தது. ஆனா கலைஞர் அவர்கள் செய்த மிகப்பெரிய வரலாற்று படி சில சமரசங்களுக்காக இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை தடுத்து நிறுத்துகின்ற இடத்திலே இருந்தவர் தடுத்து நிறுத்தவில்லை என்பது ஒரு வரலாற்றிலே ஒரு கசந்த ஒரு கரும்புள்ளியாகத்தான் இருக்கிறது. சொன்ன போல இந்திய இறையாண்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கார்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு இறையாண்மை என்பது கிடையாதா? ஆகவே இத்தனை தீர்மானங்கள், அதாவது 8/6/2011 எக்கனாமிக்கல் பிளாக் ஒரு தீர்மானம், அதுக்கு என்ன மதிப்பு அளித்தார்கள்? அதே போலவே இந்த காமன்வெல்த் மாநாட்டுக்காக 2 தீர்மானங்கள் 24/10/2013 12/11/2013 2 தீர்மானங்கள் அளித்திருந்தார்கள். அந்த தீர்மானத்துடைய சாராம்சம் யாருமே போகக்கூடாதுன்னு சல்மான் குர்ஷித் என்கிற வெளியுறவுத்துறை மாத்திரம் எப்படி போனார் என்பது கேள்வி. இன்னொன்னு, இப்பொழுது இருக்கின்ற சேஷாத்ரிச்சாரி ஸ்ட்ராட்டஜிக் செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை வைத்துக் கொண்டு நாங்கள் வெளியுறவு கொள்கைகளை வகுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுவே தவறு. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பற்றி நல்லதை சொல்கிறேன், சும்மா திட்டிட்டே இருந்தா நல்லா இருக்காதுல்ல. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தீஸ்தா நதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மேற்கு வங்கத்திற்கும் வங்கதேசத்துக்கு இடையானது. ஆனா அதுல போய் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்களை கலந்து பேசிவிட்டு தான் அங்கே பேச்சுவார்த்தைக்கு போனார். இது ஈழம் சம்பந்தப்பட்ட நம்முடைய தொப்புள் கொடி ஒரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3 தீர்மானங்கள் வடித்தெடுக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அங்கே பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கலந்து ஆலோசித்து விட்டு போக வேண்டுமா இல்லையா? இவர் எப்படி தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்றாரோ, இத காங்கிரஸ் சொல்லல. சமீபத்தில் பாரதிய ஜனதா சிங்களர்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்று பேசினார்கள். அதை இவர்களும் எதிர்த்தார்கள். சமீப காலமா மதிமுகவுடைய தலைவர் வைகோ உள்பட அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை எதிர்த்து கொண்டிருக்கிற போல இந்த செத்த பாம்பு அடிக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இல்ல, நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்காகவே காங்கிரஸ் ஆட்சி விட்டு போனதால யார் செத்த பாம்பு? இப்ப உங்களுக்கு தோத்தவங்க யாரு? இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர் மோடி, ஆட்சியில் இல்லாதவர்கள் காங்கிரஸ் கட்சி. அப்ப காங்கிரஸ் கட்சி வரலாற்றுல தோல்வியை சந்திக்கும் போது காங்கிரஸ் செத்த பாம்பாவா இருந்தது. நான் சொல்றது
5 வருஷத்துக்கு எப்படி அந்த காங்கிரஸ் ஒரே- செத்தப்பாம்புன்னு ஒரே சொல்றீங்க? ஒரு விஷயம் நான் சொல்வது உள்ள உதாரணம், இந்த 5 வருஷத்துக்கு ஆட்சியினுடைய உரிமை வந்து காங்கிரஸ் கிடையாது, மோடிக்கு தான் உண்டு. ஈழத்தமிழர்களுக்கு நல்லது செய்யணும்னாலும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நல்வாழ்வுக்கு பாடுபட வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு. அது என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை பேசுவதை விட்டுவிட்டு ஏற்கனவே ஒரு ஆட்சியை நாம வந்து தோற்கடித்து இப்ப ஆட்சியில இல்ல காங்கிரஸ், அந்த விஷயத்தையே மீண்டும் சொல்வதனால நீங்க உங்களுடைய எய்ம், உங்களுடைய ஆப்ஜெக்ட், உங்களுடைய இலக்கு என்பது வீணா போய்விடும். அதோட இல்ல நீங்க நாடாளுமன்றத்துல ராஜ்யசபால உங்களுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்கு. ஆட்சி என்பது வேறு, மிக பெரும்பான்மை உள்ள பாராளுமன்ற காங்கிரஸ்க்கு மிக ஒரு பெரும்பான்மை உறுப்பினர் உள்ள இன்னைக்கு மக்களவை உரிப்பினர்களை கொண்ட ஒரு ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க எந்த கட்சியுமே காங்கிரஸ் அலுவலகத்தை கூட காலி பண்ணி சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அன்றைக்கு நான் சொன்னேன், மன்மோகன் சிங் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்துடைய கோரிக்கையை கேட்டார். பொருளாதார தடை போன்ற சில விஷயங்கள் என்பது வெறும் இந்தியா என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒரு பொருளாதார தடை என்று போடும் பொழுது அதுல இந்த நாட்டுடைய முழுமையான ஒரு சூழலை பார்க்கணும். அப்படி செய்யும் போது நமக்கு எதிரியான ஒரு சூழல் நம்ம இலங்கையை எடுக்கும் போது சீனாவோ பாகிஸ்தானோ இலங்கையை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கு. இவ்வளவு சிந்தனைகளை வைத்துக் கொண்டுதான் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டோம், நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். சுருக்கமா சொல்லுங்க, இந்த விசாரணையின் காலதாமதம் என்ன விளைவுகளை கொடுக்கும்? தமிழர்களுக்கு எதிரான ஒரு தாமதமாக இருக்கிறது. ஒன்று, விசாரணை முழுமையான விசாரணை நடத்தப்படவில்லை என்பதுதான் வடக்கு மாகாண சபையினுடைய தீர்மானம் குறிக்கின்றது. என்றால் அவர் போர்க்குற்றம் என்கின்ற அடிப்படையில் தான் விசாரிக்கிறார்கள், இனப்படுகொலை சார்ந்து விசாரிக்கவில்லை என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த விசாரணை மிக முக்கியம் என்று கருதுகிறீர்கள்? இனப்படுகொலை சார்ந்த விசாரணை. ஏன்னா இனப்படுகொலை போர்க்குற்றம் என்பது போரில் நடக்கக்கூடிய குற்றம். போர் நடக்கலாம் குற்றம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அங்க வந்து 2009 பிறகும் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதுதான் ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். 2009 பிறகான இந்த 6 ஆண்டு காலகட்டத்திலே இந்திய அரசாங்கத்துடன் துணையோடு தான் இவை அனைத்துமே நடந்திருக்கிறது. இந்திய அரசாங்கம் எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை. நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு எல்லாம் சொல்றாங்க, அதுக்குள்ள நாங்க போக விரும்பல. இப்ப வந்து இலங்கை வந்து தமிழர்கள் தான் எதிரி, ஆனால் இந்தியா பெரும்பான்மை நிலப்பரப்புக்கு நண்பர்கள் அல்லது தேவைப்படுகிறார்கள் என்றால் பாகிஸ்தான் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு பாகிஸ்தான் நாங்க பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுடைய அவர் சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த 6 மாசம் தாமதம் என்பது தவறுதான். ஆக இந்த நிலையில வந்து நாம சில தமிழர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான முயற்சிகளை நம்ம பின்னாடி எடுத்திருக்கோம். ஆக இது வந்து தமிழர்களுக்கு ஒரு எதிரான ஒரு நிலை இப்பொழுது உருவாயிருக்கு. இருந்தாலும் இப்ப வந்திருக்கக்கூடிய புதிய அரசின் மூலமாக நாம் இன்னும் புத்திசாலித்தனமாக தமிழர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். புத்திசாலித்தனம் என்பது 2009 பிறகு காங்கிரஸ் பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் ராஜபக்சேவுடன் பேசித்தான் சரி செய்ய வேண்டும் என்று, அதைத்தான் மோடி அரசாங்கம் சொல்கிறது. நாங்கள் டெல்லியிலிருந்து வரக்கூடிய எந்த கட்சியும் இப்படிதான் பார்க்கின்றோம். ஏன்னா 2013 முல்லைத்தீவிலும் வன்னியிலும் அங்க இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் கட்டாய கருத்தடைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை மறுத்த பெண்களுக்கு முழுவதுமாக மருத்துவ வசதி நிறுத்தப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய மருத்துவ வசதி என்பது இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய மருத்துவமனை கிடைக்கக்கூடிய ஒரே மருத்துவ வசதி தான். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவி எதை தேவை அப்படின்னால் அது கட்டாய கருத்தடை செய்யப்பட வேண்டும். உலகத்தில் எங்கேயுமே நடக்கல. இது முல்லைத்தீவிலையும் வன்னியிலும் நடந்திருக்கிறது. இதை வடக்கு மாகாண சபை தங்கள் தீர்மானத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தருணத்திலே ராஜபக்சேவுடன் பேசி, நல்லிணக்கமாக பேசி, புத்திசாலித்தனமாக பேசி, ராஜதந்திரமாக பேசி தமிழர்களுக்கு எதனும் வாங்கி தருவதாக தொலைக்காட்சிகளில் பேசிக் கொண்டிருந்தார்கள். தமிழர்களுக்கான சுதந்திரம் அங்க இருக்கும் என்றால் புலம்பெயர் தமிழர்களை அவங்களுக்கான அத்தனை பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால இந்தியா வந்து எங்களுக்கு பிச்சைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அதை முடிச்சுக்கலாம். ஏனென்றால் அந்த வீடு கட்டுக்கிற கான்ட்ராக்ட் யார்கிட்ட போயிருக்குன்னா தமிழனுக்கு போகலாங்க, இந்தியாவோட கம்பெனிக்கு தான் போயிருக்குது. ஈராக்ல என்ன நடந்ததுங்கிற கதை எங்களுக்கும் தெரியும். ஹாலிபர்டனுக்கு வீடு கட்டுறதுக்காக தான் குண்டு போட்டாங்க வீட்டு மேல, அதைத்தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. அதைத்தான் வீடு கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் மூலம் இங்கே கொடுத்திருக்காங்க. போன காசுல 90% காசு வந்து இங்கதான் வந்திருக்க போகுது. ஐநாவினுடைய முதல் குழு தரிஷ்மன் அறிக்கையினுடைய குழு இனப்படுகொலை என்று சொல்லுது, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. பிறகு இப்பொழுது விசாரணை குழு, அதாவது புலன் விவசாய விசாரணை குழு, மார்டி அட்டிசாரி, சிங்கியா, ஷாஜகானுடைய தலைமையில 3 குழு. அதுக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இலங்கை சொல்லிவிட்டது, இந்தியாவும் மறுத்து இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிலைமை மாறி தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய 27/3/2013 தீர்மானமான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதாவது வடக்கிலும் கிழக்கிலும் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, புலம்பெயர் தமிழர்களுக்கு அங்கெங்கே ஓட்டெடுப்பு நடத்தி அவருடைய முடிவை வைத்துக் கொண்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த தமிழக சட்டசபையுடைய இறையாண்மைக்கு மத்திய அரசு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்திய அரசாங்கம் என்பது இலங்கையினுடைய அனைத்து இனப்படுகொலைக்கும் துணை செய்கிறது. 2009 பிறகு சிங்கள அரசாங்கத்தை ஏன் ஆதரித்துக் கொண்டிருந்தாங்க என்பதுதான் கேள்வி. 2009 பிறகு இதுவரையிலும்
இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்கின்றதை தான் அவங்க ஆதாரப்பூர்வம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப கேட்கக்கூடிய விஷயம் போதுன்னா, இந்த 2009க்கு பிறகு நடந்த இனப்படுகொலை இந்தியாவோட பங்கு என்ன என்பதுதான். நாங்கள் இந்திய அரசாங்கம் இனப்படுகொலை விசாரணையை சர்வதேச அளவில் கொண்டு வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இலங்கை அரசாங்கத்தின் மீது இனப்படுகொலைக்கான விசாரணை எப்படி தேவையோ அதுபோல இந்திய அரசாங்கத்தின் மீதும் அப்பொழுது 2009 இந்தியாவில் இருந்த அதிகாரிகள் மீதும் அப்பொழுது 2009 மத்திய அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் மீதும் விசாரணை தேவை என்பதைத்தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இனப்படுகொலை என்பது தடுத்து நிறுத்தப்படும். ஏனென்றால் திரும்ப நான் சொல்றேன், 2009 மட்டும் பங்கல்ல, 2009க்கு பிறகு ஒன்னு சொல்றேங்க, 1,46,000 பேருங்கிறது 2009 மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இறந்து போனவர் கொல்லப்பட்டவருடைய கணக்கு. ஆனா 2009 இருந்து 2014 வரை 15 வரை எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் இதற்கு கணக்கே கிடையாது. ஏனென்றால் அங்க தமிழர் தரப்பு என்று ஒன்றே இல்லாம பண்ணிட்டீங்க. வெறும் வீடு கட்டி கொடுத்தோம் சொல்லி இந்திய அரசாங்கம் அதை மூடி மறைக்கிறது. இலங்கை அரசாங்கம் உள்ளுக்குள்ள என்ன நடத்தினாங்கன்னு இதுவரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு தெரியாது. அங்க 1000 பேர் கொல்லப்பட்டாலும் அது படுகொலை தான், இனப்படுகொலை தான். அது இனப்படுகொலைனா 1,00,000 பேர் செத்து போன இனப்படுகொலைங்கிற அர்த்தம் எல்லாம் கிடையாது. 50 பேர் இந்த நோக்கத்திற்காக கொலை செய்யப்பட்டால் இனப்படுகொலை தான் அது. இந்திய அரசாங்கத்துடைய உதவி எங்களுக்கு வேண்டாம் என்று அல்லது இந்திய அரசாங்கத்துடைய அழுத்தம் வேண்டாம் என்று அங்குள்ள தமிழர்கள் சொல்லட்டும். அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் தமிழர் தலைவர்களும் எங்களுக்கு இந்தியாதான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதாவது இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருப்பது அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு இனியாவது டெல்லியில் இருக்கிற நம்முடைய அது பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் காங்கிரஸ் கட்சியாகட்டும் ஒரு தெளிவான முதலில் இதில் நான் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்று நினைக்கிறேன். முதலில் டெல்லியில் ஆளுகிற அரசு தமிழர்களை இந்தியர்கள் என்று நினைக்கட்டும். அந்த நினைப்பு இல்லாத காரணத்தினால்தான் வெளியுறவு கொள்கையை தமிழர்களை கேட்டு நான் செய்ய முடியுமா என்றெல்லாம் மத்திய அரசு பேசிக் கொள்கிற நிலை இனி வரக்கூடாது. அங்கே இனி நடப்பவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் மூவர் நேரத்தையும் ஜெயா டிவிக்காக பகிர்ந்து கொண்டதற்காக ஜெயா டிவி சார்பில் வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.